Hi friends, welcome to Daily Current Affairs Analysis video. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸாம் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் வாங்க. As usual நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின், தென் நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ், தென் ஃபோர்த்தாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருக்காங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த டாப்பிக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ்ல வந்துச்சுன்னு பாருங்க. சார்நாத் ஆர்டர் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்னாவே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து கல்ச்சர் வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி மெடிவல் வந்து இது மாதிரி படிக்கணும்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி வந்து நியூஸில் வர்றது வந்து அதுவும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கன்ஃபார்ம் ஒரு விஷயம் தான். சரி, ஆஸ் யூஷுவலாக ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு சார்நாத் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், it is the place where Gautama Buddha delivered its first sermon. Second, the line capital of Ashoka was discovered at Sarnath. Third, Sarnath is located in Uttar Pradesh. Which of the statement given above is are correct? A. 1, 2, B. 2 and 3, C. all of the above, D. 1 only. Correct answer என்ன? Option C. all of the above. கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தது தான். சார்நாத் உத்தரப்பிரதேச இருக்கிறது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ வந்து டிசிஷன் மேக் பண்ணாங்கன்னா 46th செஷன் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து புசான் சவுத் கொரியாவில் வந்து அந்த மீட்டிங் நடந்துச்சு. அப்போ தான் வந்து இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சார்நாத்ன்றது ஒன் ஆஃப் த 4 மேஜர் புத்திஸ்ட் பில்கிரிம் சைட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து என்லைன் பின்னாடி செர்மன் வந்து ஸ்பீச் கொடுத்ததுங்கன்னா சார்நாத் தான் புத்தா வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து 44th யுனெஸ்கோ வேர்ல்ட் லிஸ்ட்டாக நம்ம இந்தியா வந்து ஆயிருக்கு. மோஸ்ட்டாக வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு லிஸ்ட்டை வந்து 3 கேட்டகரி கொடுப்பாங்க. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று வந்து கல்ச்சரல், இன்னொன்று வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சைட் மட்டும் மிக்ஸ்ட் கேட்டகரியில் வரும். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இந்த டாபிக் ரிலேட்டடான வேல்யூ அடிஷன் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இந்த சைட் எங்கே இருக்குன்னா வாரணாசி டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசில் இருக்குது. நியர் வந்து வருணா அண்ட் கங்கா ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் செர்மன் இது வந்து என்னன்னா தம்ம சக்கா கப்னா சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டர்னிங் வீல் ஆஃப் தி தர்மா. அதை வந்து இங்கே தான் வந்து நடத்துனாங்க. புத்தா வந்து இங்கே தான் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து புத்தி சங்கமாக வந்து இங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேஜர் மோனுமெண்ட்ஸ் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா தமிக் ஸ்டூப்பா, சவுக்குண்டி ஸ்டூப்பா, அசோக் பில்லர், லைன் கேபிட்டல், நேஷனல் எம்பளம் ஆஃப் இந்தியா, இங்கேருந்து தான் இந்த பிளேஸ் டெலிவரி பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. தென் முல்கந்தா குட்டி விகாரா, சார்நாத் ஆர்காலஜிக்கல் மியூசியம், இதெல்லாமே வந்து அந்த சைட்டில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் இது வந்து 1972 வந்து அடாப்ட் பண்ணாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டி தான் பண்ணுவாங்க. தென் அதர் புத்திஸ்ட் பிலிகிரிம் சைட்ஸ் பார்த்துக்கலாம். லும்பினின்றது வந்து அங்கே வந்து பர்த் ஆகிப்பாங்க. போத் கயான்றது வந்து என்லைன்மெண்ட். இப்போ சார்நாத் ஆட் பண்ணியிருக்காங்களா, அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் செர்மன் நடத்தியிருப்பாங்க. தென் குஷி நகர் மகா பரிநிர்வாணம் அங்கே தான் வந்து டெட்டும் ஆயிருப்பாங்க. சரி, இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இது வந்து 2024 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடட் இன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ரிலீஸ்டு பை யுனெஸ்கோ. ஃபர்ஸ்ட், சாந்தினிகேதன். செகண்ட், ராணிகா வாவ். தேர்ட், ஸ்கேட் ensembles of Hoysalas. Fourth, Mahabodhi Temple of Complex of Bodh Gaya. How many of the above properties included in 2023? A. 1 only, B. 2 only, C. only 3, D. all of the above. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேங்களா, 2023 வந்து சாந்தனி கேட்டன் ஸ்கேட் எஸ்எல்எம் ஒய்சலஸ் கேட்டிருப்பாங்க. அதே வந்து 23 எடுத்துக்கிட்டா 2014 வந்து ராணிகா கேவ், மகாதேவி போதி டெம்பிள் வந்து 2022 ஆட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட அஸ்ஸாமில் ஒரு சைட்டை வந்து அது ரிலவெண்ட்டாக எக்ஸாம் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த சைட் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், இது மாதிரி வந்து ரீசெண்டாக அப்டேட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாமிலும் நெக்ஸ்ட் இயரில் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், இந்தியாஸ் ரைஸ் ஃபீல்ட்ஸ் ரேங்க் அமாங் தி ஓல்ட் டாப் மீத்தேன் சோர்சஸ். அதாவது நம்ம ரைஸ் ஃபீல்ட் நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்டாக கல்டிவேட் பண்ணுறது என்னென்னா வீட் அண்ட் ரைஸ். அதில் வந்து பேடி தான் வந்து அதிகமாகவும் கல்டிவேட் பண்ணுறோம். சவுத்தன் இந்தியா ஃபுல்லாகவே என்னென்னா நம்ம பேடி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணி பஞ்சாப், ஹரியானா அது மாதிரி இல்லாத இடத்துக்கும் பேடியை வந்து கல்டிவேட் பண்ணோம். ஓகேங்களா, அது மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் வந்து இப்போ வந்து இந்தியா தான் வந்து டாப் மீத்தேன் சோர்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அது மாதிரி வந்து நியூஸில் வந்துச்சு. சரி, ஆஸ் யூஷுவலாக ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு மீத்தேன் எமிஷன் ஃப்ரம் பேடி கல்டிவேஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். First statement பாருங்க. Methane is produced mainly under anaerobic condition in flooded paddy fields. Second, an alternative wetting and drying helps to reduce methane emission. Third, methane has lower global warming potential than carbon dioxide. Which of the statement given above is are correct?
கரண்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி 1 and 2 only. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் வந்து கார்பன் டை ஆக்சைடோட மீத்தேனுக்கு அதிகமாக இருக்கும். சரி, நியூஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்ததும் இந்தியாஸ் பேடி ஃபீல்ட்ஸ் ஆர் த அமாங்கஸ்ட் ஓல்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸ். நமக்கு தெரியும் நிறைய வந்து பேடி கல்டிவேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வருது. ஸோ வந்து மீத்தேன் எமிஷனுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்தியா வந்து ஓல்டு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ரைஸ் ஃபீல்டு வந்து ஃப்ளட்டாக இருக்கும். அதனால் வந்து தண்ணி இருந்தால் அங்கே ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும்னு தெரியல. அதனால் வந்து லோ ஆக்சிஜனாக இருக்கும். அதில் வந்து அனரோபிக் கண்டிஷன் இருக்கிறதுனால அங்கே மைக்ரோக்ஸ்லாம் இருந்துட்டு ஈஸியாக வந்து மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீ ஹைலைட்ஸ் என்னென்ன நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா கண்டினியூஸ் ஃப்ளட்டிங். நம்மளுக்கு தெரியும் ரைஸ் ஃபீல்டில் வந்து கண்டினியூஸாக தண்ணி இருந்தால் மட்டும்தான் கிராப் வந்து நல்லா வளரும். ஸோ வந்து ஹை ஈல்டும் கிடைக்கும். ஸோ சர்வே பண்ணுறது கூட பேசிக்காக வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. தென் கிராப்ஸ் ரெசிடிவ் இன்கார்பரேஷன், அதுவும் தென் எக்ஸஸ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும் யூரியா வந்து நிறைய வந்து சப்சிடி ரேட்டில் வந்து தராங்க. லோ ரேட்டில் கிடைக்கிறதுனால மற்ற பொட்டாசியம், பாஸ்பரஸ் அது மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதை விட்டு யூரியா வந்து லோ காஸ்ட்டில் இருக்கிறதுனால அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த ஆனரோபிக் கண்டிஷன் வந்து மைக்ரோப்ஸ் வந்து இந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசரும் டைஜஸ்ட் பண்ணி மீத்தேனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. தென் சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ரூவ்ட் இரிகேஷன் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியல ட்ரிப் இரிகேஷன், ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை அது மாதிரி வந்து நிறைய வந்து இது பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ரெசிடிவ் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அதாவது கிராப் பர்னிங் வந்து பஞ்சாப் ரீஜனில் ஒர்க் பண்ணுவாங்களே அதுவும் ஸ்மோக் அது மாதிரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இது மாதிரி மைக்ரோஸ் அனரோபிக் கண்டிஷனில் வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெசிடிவ் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். தென் கிளைமேட் ஸ்மார்ட் ஃபார்மிங் டு கட் எமிஷன் வித்தவுட் ஹார்மிங் த ஃபுட் செக்யூரிட்டி அது மாதிரி பண்ணணும்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரி, வேல்யூ அடிஷன் பாயிண்ட் பார்த்துக்கலாம். மீத்தேன்ன்றது என்னன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆஃப்டர் த CO2. கார்பன் டை ஆக்சைடு எடுத்து இதுதான் வந்து ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் வந்து 100 வருஷத்தில் வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடோட 28 மடங்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குளோபல் வார்மிங் வந்து காஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அட்மாஸ்பியரிக் டைம், இது வந்து ஒரு டைம் மீத்தேன் எமிஷன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து இந்த அட்மாஸ்பியரில் தான் இருக்கும். ஸோ வந்து சன் ஹீட் ஆனது இது பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு குளோபல் வார்மிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரி, மீத்தேனுக்கான மேஜர் சோர்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நியூஸில் வந்து தான் பேடி கல்டிவேஷன், அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்டாக், வெட்லேண்ட்ஸ், லேண்ட் ஃபில்ஸ், ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து மீத்தேன் எமிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. தென் ஒய் பேடி எமிட்ஸ் மீத்தேன், ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் அனரோபிக் கண்டிஷனில் வந்து மீத்தோஜெனிக் பாக்டீரியா இருக்கும். அது வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணிட்டு மீத்தேன் கேஸ் தான் வந்து எமிட் பண்ணும். தென் மிட்டிகேஷன் அண்ட் ரிலேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்ன பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துதான் ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் பண்ணலாம். சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டர்செக்ஷன், அதாவது SRI ப்ராப்பராக வந்து ஒரு லைனில் வந்து பேடிஸ் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதனால் வந்து இரிகேஷன் வந்து இப்போ கொஞ்சம் லோ லிமிட்டில் இருந்தாவே வந்து SRI வந்து அதிகமாக இருந்து ஈல்டு தரும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லலாம். தென் பெட்டர் ரெசிடிவ் மேனேஜ்மெண்ட், பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசருக்கு நம்ம வந்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு கரெக்டான லெவலில் வந்து ஃபீல்டில் வந்து ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணலாம். தென் கிராப் டைவர்சிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது பேடியில் தான் அதிகமாக தண்ணி தேவைப்படும், அனாரோபிக் கண்டிஷன் கிரியேட் பண்ணும், மீத்தேன் எமிஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதை தவிர்த்து நம்ம பல்சஸ் பார்க்க போயிட்டா கம்மியான தண்ணி இருந்தாவே போதும். ஸோ வந்து அந்த அனாரோபிக் கண்டிஷன் கிரியேட் பண்ணுறதுனால மீத்தேன் எமிஷன் அப்படியும் வந்து ரிடியூஸ் பண்ணலாம் எடுத்துக்கலாம். தென் NICRA ஐ கல்குலேட்டர் இன்ஸ்டியூட் வந்து இது மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், which of the following statement is or correct about deposit of methane hydrate? 2019 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், global warming might trigger the release of methane gas from this deposit. Second, large deposit of methane hydrate are found in Arctic tundra under the sea of the floor. Third, methane in the atmosphere oxidized to carbon dioxide after the decade or two. Select the correct answer. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரி, மெயின்ஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுருக்கோம் பாருங்க. Climate change is a global problem. How India will be affected by climate change? How Himalayan coastal states of India will affected by climate change? இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். Why are there are products over Ken Betwa project? ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன்னா 2 ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். கென் பெட்வானா ரிவர், நம்மளுக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ரிவர் மேப் பேஸ் கொஸ்டின் ஒன்று வரும். தென் வந்து நார்மலாக வந்து ஒரு டாபிக் வந்து இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இஷ்யூஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் 75 இயர்ஸ் 100 இயர்ஸ் அது மாதிரி இருந்தால் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2 ஆங்கிளும் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஆஸ் யூஸ்வலாக கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு கென் பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்
river interlinking project under National Perspective Plan. Second, both Ken and Betwa are tributaries of Yamuna River. Third, the project is implemented by National Water Development Agency. Which of the statement given is above or correct? Correct answer என்ன option C, all of the above. ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் கென் பேட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஒரு இன்டர்லிங்கிங் ரிவர் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ஆறும் இன்னொரு ஆறும் கலக்க போகிற பிளான் தான் இது. அது வந்து என்ன நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனோட எய்ம் என்னன்னா கென் ரிவர், ஓகேங்களா, அதுலேருந்து வாட்டர், அதாவது மத்திய பிரதேசில் இருந்து உத்தரப்பிரதேசில் இருக்க பேட்வா ரிவர் வந்து அடிக்கடி தண்ணி கம்மியாக இருக்கும், அது வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக இது மாதிரினா தஹூதான் டேம் வந்து சென்ட்ரலில் பில்ட் பண்ணிட்டா இந்த 2 ரிவரும் வந்து லிங்க் பண்ண போகிறாங்க. இது வந்து 221 கிலோமீட்டர் கேனல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 கிலோமீட்டர் டர்னலாகவும் பில்ட் பண்ண போகிறாங்க. இதனோட கீ ஐடியாஸ், அதனோட எய்ம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரிகேஷன் ப்ரொவைட் பண்ணும், தென் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்ட் பண்ணியிருக்காங்க கேனலில், அதை வந்து ஹைட்ரோ பவரும் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி இந்த பண்டேல்கண்ட், நம்மளுக்கு தெரியும் இந்த பண்டேல்கண்ட் ரீஜனில் வந்து ரொம்ப வாட்டர் ஸ்கேசிட்டி தான் இருக்கும். அது வந்து குறைய வந்து தீர்க்கிறதுக்காக இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் டார்கெட்ஸ், இது வந்து ப்ரொடெக்ட்ஸ் வந்து ஏன் பண்ணாங்கன்னா வச்சுங்களேன், ரீஹாபிலிட்டேஷன். மக்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ வந்து 221 கிலோமீட்டர்னா எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து மக்களை வந்து வெளியேற்றுவாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய வருஷமாக வாழ்ந்துருப்பாங்க, அவங்க வந்து வேறு இடத்துக்கு போவாங்க. அது மாதிரி போகும்போது அவங்களுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணால் ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ஊரில் அந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து இருந்ததுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடென்டிட்டியோ இல்லாட்டி ஒரு உரிமை, அதாவது பட்டா அது மாதிரி நிலத்துக்கு எதுவுமே இல்லைன்னா அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அது மாதிரி இருக்கிறதுனால நிறைய வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகலை, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதை விட ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி தெரியும் ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட், அது நேச்சரோட வந்து ஒன்றி வாழ்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ண சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இஷ்யூ தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் இம்பேக்ட்ஸும் நிறைய வந்து இருக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, வேல்யூ அடிஷன் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கென் ரிவர் எடுத்துக்காங்க. இது வந்து கைமூர் ஹில்ஸில் வந்து ஆரிஜின் ஆகும். இது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. தென் வந்து இது வந்து யமுனா ரிவரோட ட்ரைபட்ரி. அதே மாதிரி பேட்வா ரிவர் எடுத்துக்கிட்டால் விந்தியன் ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மத்திய பிரதேஷ் ட்ரைபட்ரி ஆஃப் யமுனா ரிவர்னு சொல்லலாம். தென் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான், இது வந்து 1980 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன். இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இருக்குல்ல, அவங்களும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இது மாதிரி டாபிக் வருதா, ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சியை பற்றியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இது வந்து டிவைடட் இன்ட்டு இமாலயன் அண்ட் பென்சிலர் ரிவர் டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளான். தென் என்வரான்மெண்ட் கன்சர்ன்ஸ் வந்து நியூஸில் இருந்துச்சு, அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா பன்னா டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேசம் இருக்கிற அதில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவும் இந்த பிளான்குள்ளே தான் வருது. அதனால் வந்து ரிவர் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுனால சப்மெர்ஜ் ஆகும், அது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் காரியல் சான்ச்சுரி, பல்சஸ், மகாஷிபிஸ் அண்ட் அதர் வைல்ட் லைஃப், இது மாதிரி வந்து ஒரு வைல்ட் லைஃபே இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் கொண்டு வரது மனிதருக்கு மட்டுமே நிறைய பிரச்சனை இல்லாமல் விலங்குக்கும் சரி என்வரான்மெண்ட்டும் சரி ஓவராலாக அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லார்ஜ் ஸ்கேல் ட்ரீ ஃபெல்லிங் இந்த ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேங்களா. இது மாதிரி ஓவராலாக இஷ்யூஸ் வரும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். The interlinking of rivers can provide viable solution to multi-dimensional interrelated problems of droughts, floods, internet navigation, critically examine. இது வந்து 2020 கேட்ட மெயின்ஸ் கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. With reference to Himalayan rivers joining Ganga downstream of Prayagraj from west to east, which one of the following sequence is correct? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கோமதி, காக்ரா, கந்த, கண்டுகோசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.